ஹாய் கைஸ், இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா இலவச வீட்டு பட்டா பற்றி நம்ம பேச போகிறோம். இதை இப்போ தெரிஞ்சுக்கோங்க எப்படின்னு. அதாவது புறம்போக்கு இடத்துல நீங்கள் வீடு கட்டிகிட்ருக்கீங்களா, யாராவது புறம்போக்கில் வீடு கட்டியிருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். நம்ம சேனல் சார்பாக இந்த மாதிரி தகவல் நான் சொல்லுவேன் ஏழை எளிய மக்களுக்கு. அதாவது புறம்போக்கு இடத்துல வீடு கட்டினுக்கிறவங்க இலவச பட்டா, அதாவது இப்போ அரசியல் வருது இல்லையா, அந்த அரசியல் வர்றதுனால இப்போ இலவச பட்டா ஸ்கீம் தராங்க. அதை வீட்டு இடத்துக்கு, அதாவது புறம்போக்கு இடத்துல வீடு கட்டிகிட்ருக்காங்க, வீடு கட்டிகிட்ருக்கிறவங்களுக்கு சுமார் ஒரு 5 வருஷம் இல்லை 10 வருஷம் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு வீட்டு பட்டா தராங்களாம். அது எப்படி வீட்டு பட்டா தராங்கன்னா, நீங்கள் அந்த வீட்டு இப்போ புறம்போக்கு இடத்துல வீடு கட்டிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அந்த குடியிருக்கிற கரண்ட்டு பில்லு, அந்த இடத்தோட கரண்ட்டு பில்லு, அப்புறம் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க, அந்த தகவலெல்லாம் கண்டிப்பாக ப்ரூஃப் பண்ணணும். இது விண்ணப்பத்தை ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது. அந்த ஃபார்மில் உங்கள் பேர், எந்த ஊர், அப்புறம் உங்கள் ஆதார் நம்பரு, உங்கள் ஃபோன் நம்பரு, எத்தனை வருஷம் அங்கே குடியிருக்கிறீங்க, அந்த எந்த இடத்துல இருக்கிறீங்க, அப்புறமா இதெல்லாம் விண்ணப்பிக்கணும். உங்கள் ஜாதியும் விண்ணப்பிக்கணும். உங்கள் ஆதார் நம்பரை எல்லாம் விண்ணப்பிச்சுட்டு நீங்கள் நம்ம வாரம் இந்த கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அங்கே தகவல் மக்களின் குறை தீர்க்கும் ஒரு நாள் வருது கலெக்டர் ஆஃபீஸில். அங்கே போய்ட்டு இந்த விண்ணப்பத்தை நீங்களாம் பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு முன்ன என்னென்னா, நீங்கள் புறம்போக்கு இடத்துல தங்கிட்டு இருந்தீங்க இல்லையா, நீங்கள் புறம்போக்கு இடத்துல தங்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அங்கே விவோவை பார்க்கணும். பார்த்து அவங்க ஓகே சொல்லணும். விவோ ஆஃபீஸுக்கு அந்த அசிஸ்டண்ட் ஊருக்காக உதவி இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்து அந்த இடத்த பார்த்து இவங்க இத்தனை வருஷம்தான் குடியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் சர்டிஃபிகேட்டு வீடியோலாம் ஓகே பண்ணி கொடுக்கணும். உங்கள் ஃபோட்டோலாம் ஒட்டி அவங்க ஏற்பாடு பண்ணணும். ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா 6 மாதத்தில் உங்களுக்கு அந்த புறம்போக்கு இடத்துல பட்டா போட்டு தராங்களாம். கண்டிப்பாக இது நடந்தே தரும். ஏன்னா இப்போ 2 கட்சி பெரிய கட்சி இப்போ ஆட்சிக்கு வர்றது இல்லையா, அதனால் இந்த மாதிரி திட்டத்தை ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக இந்த ஸ்கீம் இது பண்ண போகிறாங்களாம், தரப்போகிறாங்களாம். இலவச வீட்டு மனை பட்டா போட்டு தரப்போகிறாங்க. அது கன்ஃபார்ம் உறுதி. நீங்கள் போய் ஏழை எளிய மக்களான உங்களுக்கு தான் நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் போய் அதை விண்ணப்பித்து நீங்கள் தகவலை கலெக்டர் ஆஃபீஸில் கொடுங்க, மனு கொடுங்க. இல்லைனா ஊருக்கு முன்ன மனு எழுதலாங்க தெரியுமா, ஒரு வாரத்துக்கு முன்ன உங்களின் குறை தீர்க்கும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இப்போ இலவச வீட்டு பட்டா மனுன்னு சொல்லிட்டு கொடுக்க சொல்லி வீடு மனு எழுதிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணி மனு கொடுத்துருங்க, உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாருக்கெல்லாம் அந்த புறம்போக்கு இடத்துல பட்டா வழங்கப்படும்ன்றதுக்கு ஒரு குறிப்புன்னு வச்சுருக்காங்க. என்ன குறிப்பு தெரியுமா? இதுதான் மெயின் விஷயம். ஏரி ஓரத்தில் புறம்போக்கு இடத்துல இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் கிடையாது. அதாவது மேட்டு நிலம் இருக்கிறதுங்க இல்லையா, அங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புறம்போக்கு இடத்துல பட்டா கண்டிப்பாக போடப்படும். இது ஏன் ஏரி ஓரக்கிறவங்களுக்கெல்லாம் பட்டா போட்டு தரமாட்டாங்கன்னு சொன்னால், அது உங்களுடைய நல்ல பாதுகாப்புக்கு தான் அவங்க தரமாட்டேன்றாங்க. திடீர்னு அந்த ஏரி ஓரம் இருக்க புறம்போக்கில் மழை வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த வீடு சேதமடையும், அந்த இடம் தண்ணி புகுந்துடும். இந்த மாதிரி பல பிரச்சனை, உயிர் இழப்பு ஏற்படும். அப்போ கவர்மெண்ட் நீங்கள் எப்படி இப்போ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்கள் பட்டா போட்டு தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் எல்லாம் உருவாகும். அதனால் உங்கள் சேஃப்டிக்காக தான் அங்கே தரமாட்டேன்றாங்க. நீங்கள் மேட்டு நிலமாக பார்த்து எங்கேயாச்சும் புறம்போக்கில் இருந்தீங்கன்னா, அதாவது தண்ணி வெள்ளத்தால் பாதிக்கப்படாத இடம், நீங்கள் எவ்வளோ மழை பெஞ்சாலும் சேதமடையாத இடம் புறம்போக்கு இடம், அது மாதிரி மேட்டு இடத்துலையே பார்த்து இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கன்ஃபார்ம் பட்டா. இந்த ஏரி ஓரத்தில் இருக்கிற புறம்போக்கு இடத்துல இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் பட்டா தர மாட்டாங்க. ஏன்னா அது ஏன் தரமாட்டாங்க எங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னா, நீங்கள் சேஃப்டியான இடத்துல இல்லை. மழை வந்தால் அது வீட்டு உள்ள தண்ணி போகும், மண் அரிப்பு ஏற்படும், இது மாதிரி பிரச்சனை ஆகும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பட்டா கொடுத்தா உடனே வீடு கட்டுவீங்க,
அரசாங்க வீடு கட்டுவீங்க. கட்டின உடனே என்ன பண்ணும், மழை சேதல் தான் சரிஞ்சு ஏரியில் விழுந்துரும். இந்த மாதிரி பில்டிங் நிறையா விழுந்துருக்கு. ஏரியில் தண்ணி உள்ளே போயிடும். அப்புறம் இதெல்லாம் பிரச்சனை தானே. உங்களுடைய சேஃப்டிக்காக தான் அங்கே தரமாட்டேன்றாங்க. அதனால் மேட்டு நிலத்தில் இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து பட்டா கிடச்சிரும். 6 மாதத்துக்குள்ளே கிடச்சிரும். இது மாதிரி வந்து சேஃப்டியான இடத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டுமே அரசாங்கம் வந்து சேஃப்டியாக வந்து உங்களுக்கு இலவச வீட்டு பட்டா கொடுக்கப்படுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து 10 வருஷமாக கன்ஃபார்மாக குடியிருக்குன்னு சொல்லிட்டு விவோ அசிஸ்டண்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் தரணும் கவர்மெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டோன்னே அவங்களுக்கு கன்ஃபார்ம் உண்டு. அதுக்கப்புறம் அந்த இடம் வந்து எந்த ஒரு சேதமோ பாதிப்போ இல்லை ரோடு சைடு இருக்கிறவங்க வந்து அந்த ரோடு அகலப்படுத்துறதுக்கு அப்புறம் வந்து அதிலேருந்து இடத்த பிடிப்பாங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய முன் எச்சரிக்கையாக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு தான் உங்களுக்கு சேஃப்டியான இடம் புறம்போக்கு இடத்துல இருக்காங்களா அப்படின்னு பார்த்து எந்த ஒரு பப்ளிக்கும் அந்த இடத்தால வந்து தொந்தரவு கிடையாதா அப்படின்னு கரெக்டாக விசாரித்து தான் நீங்கள் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற புறம்போக்கு இடத்துக்கு வந்து வேறு ஒருத்தருக்கு உரிமை இருக்குது, அவங்க தங்கிட்டு இருந்தாங்க திருப்பி இவங்க தங்குறாங்க, அந்த யாருன்னா மனு கொடுத்து அது ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா அது வந்து பட்டா கிடையாது. அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் அந்த புறம்போக்கு இடத்துல இல்லை, யார் இடத்தையும் நாங்கள் உபகரிக்கலை அப்படின்றவங்களுக்கு கன்ஃபார்மாக பட்டா 6 மாதத்தில் கன்ஃபார்மாக வந்துடும். அப்புறம் புறம்போக்கு இடத்துல இருக்க ஏழை எளிய மக்கள் வந்து மாதம் வருமானம் எவ்வளோ, வருஷத்துக்கு வந்து 1,20,000 ரூபாய் சம்பளம் வாங்கணும். அதுக்கு கம்மியாக வாங்கினாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கு 1,20,000க்கு மேலே நீங்கள் வருஷத்துக்கு சம்பாரிச்சிங்கன்னா கணக்கில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடம் பட்டா போட்டு தரமாட்டாங்க. நீங்கள் சொந்தமாக காசு கொடுத்து இடத்த வாங்கி தான் கட்டணும். உங்களுக்கு அதுக்கான தகுதிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் நீங்கள் அதை கவனமாக பார்த்து எழுதி கொடுக்கணும். அதாவது மாதம் 10,000 ரூபா தான் நாங்கள் சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்னு எழுதி கொடுக்கணும். புரியுதுங்களா? அப்படி எழுதி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வரும். இதுதான் மெயின் விஷயமே. புரியுதுங்களா? நீங்கள் அதிகமாக எழுதி கொடுத்துட்டிங்கன்னா அதை கேன்சல் பண்ணுவாங்க. ஏன் கேன்சல் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்கிறீங்க, தகுதி வந்து உங்களுக்கு இருக்குது, சொந்தமாக இடம் வாங்கி கட்டுற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது இல்லையா, அதனால் உங்களுக்கு தர முடியாது. அதுக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு, அதுக்கும் கீழே சம்பாதிக்கிறவங்களுக்கு, அது கீழே 1,20,000க்கு கீழே சம்பாதிக்கிறவங்களால வாங்க முடியாது இல்லையா இடம். அவங்களுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்காங்க. இது மாதிரி நல்ல நல்ல ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு தராங்க. அதை பார்த்து யூஸ் பண்ணி ஒழுங்காக கரெக்டாக அந்த பேப்பர் அப்ளை பண்ணி அவங்க கேட்குறதெல்லாம் எழுதி கொடுங்க. மாத வருமானத்தை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுங்க, கம்மி பண்ணி கொடுங்க. கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ஏழை எளிய மக்களே உங்களுக்கு வந்து இதாகும். சரி, பாய், நான் வரேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.